ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்ன தான் எப்படியாவது சொல்லி சமாதானம் வாங்கணுமேங்கிறதுக்காக சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இவரோட ஆசை மாதிரி அதை கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் 3 நாள் கல்யாணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க, மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எப்படியும் பாண்டியன் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்போ உனக்கு ஆசையா, பண்ணிடலாமா, பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. மாமா தெரியாமல் வாய விட்றீங்க, கடைசியில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மீனா எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, என்னப்பா ஆகிட போகுது, நம்ம இப்போ 12,000 பேசினா மேலே வந்துட்டு ஒரு 24,000 சேர்த்து ஆக போகுது, அவ்வளோதானப்பா அப்படிங்கிறாங்க. என்னையா இது சும்மாவா, இருங்க டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஆக போகுது, வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டாங்க. மீனா ரூம்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க அத்தையை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த டைம் பார்த்து செந்தில் வந்துட்டு, அப்பா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ எப்படியோ ஒரு குப்பியோ எல்லாத்தையும் சண்டை போடுவீங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்பா அம்மா நமக்கு படிக்க வச்சதே போதும்ப்பா, சொத்து பத்து சேர்த்து வைக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே செந்தில்கிட்ட செந்திலும் அதுக்கப்புறம் வந்துட்டு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே தங்கமயில காமிக்கிறாங்க. தங்கமயில் கோயிலுக்கு வர, தங்கமயிலுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி நிற்கிறாரு நம்ம சரவணன். என்னப்பா அது இப்படி உருட்டுறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நீ உலகமாக நடிகண்டா அப்படின்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பாண்டியனும் அவங்களோட மச்சானும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்க டைமில் இவங்க நின்று இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. கேட்டோன்னே இதெல்லாம் காலமாடா எதுக்குடா இப்போ கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன்னு சொன்னேன். அது எதுக்கு பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க உங்கள் பையனன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் சந்தோஷப்படுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ